முறுக்கு அவல் பொரி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான புலவு உங்களுக்காக சொல்ல போறேன். நீங்க நிறைய புலவு பார்த்திருப்பீங்க, நான் அதை உங்களுக்காக சொல்லியும் கொடுத்திருக்கேன். ஆனா இது ஒரு வித்தியாசமான நசிலாமா என்கிற புலவு. இது மலேசியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புலவு. அங்க இருக்கிற இந்தியர்கள் கூட இதை விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த புலவு அங்கதான் செஞ்சு சாப்பிடுவாங்களா? இங்க அஞ்சரைப்பட்டி அம்மா கிழமத்துல உங்களுக்காக நானும் உங்களுக்கு இத பத்தி சொல்ல போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். லவங்கம், பட்டை, மிளகாய், வெங்காயம், வெள்ளரிக்காய், வறுத்த வேர்க்கடலை, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் பால், உருளைக்கிழங்கு வேக வைத்தது, ஏலக்காய், எண்ணெய், பாஸ்மதி சாதம். இப்ப எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுக்கலாம். வாணலிய நான் இதுல போட்டிருக்கேன். இப்ப இதுல கொஞ்சமா இந்த வாணலி காயட்டம். கொஞ்சம் இதுல நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே லவங்கம், பட்டை இதை நான் அதுல போட போறேன். லவங்கம் 1 போட்டுக்கோங்க, பட்டையும் 1 போட்டுக்கோங்க. போறோம். எண்ணெய் காயறது. ஏலக்காய். இந்த பாஸ்மதி புலாவ் எல்லாத்துக்குமே நம்ம எந்த புலாவ் பண்ணாலும் ஏலக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாசனையும் கூட ரொம்ப இருக்கும் அதுல. இப்ப இது நல்லா பொரியுது. இதுல வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன், அதையும் இதோட நான் போட போறேன். பாருங்க, நல்லா பொரியுது. இது நல்லா இதுல கொஞ்சமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமும் போகணும். நான் அடுப்பை சின்னதா வச்சுக்கிறேன். அதுக்குள்ள நம்ம இஞ்சி பூண்டு விழுதும், மிளகா, காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை போட போறோம். நான் இதை போட்டு மிக்சியில அரைக்க போறேன். நான் இதுக்கு ஒரு 2 காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது அதையும் அதோட சேர்த்து அரைக்க போறேன். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போறோம். இதை நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம அரைக்கணும் தண்ணி விட்டு. நான் இதுல கொஞ்சம் தண்ணி விடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருக்குது. இந்த அரைச்ச கலவையும் அந்த வெங்காயத்தோட நான் போட போறேன். இப்போ கொஞ்சம் அடுப்பை பெருசா வச்சுக்கலாம். இந்த அரைச்ச கலவை அதனோட பச்சை வாசனையும் போனோம். நல்லா இப்போ நம்ம கலந்துக்கலாம். மலேசியால பாத்தீங்கன்னா இந்த புலாவ் ரொம்ப ரொம்ப அங்க ஃபேமஸ். அவங்க எல்லாரும் இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுல உருளைக்கிழங்கு வேக வச்சது அதையும் நானே இதோட போட போறேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை இதுல விட்டுடலாம். இதையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். இப்ப இதுலயே நம்ம கொஞ்சம் உப்பை போட்டுடலாம். பாருங்க, கொதிக்கிறது. அது நல்லா இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா நம்ம இப்ப கலக்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையோட மனமோட இருக்கும் இந்த புலாவு. இப்ப நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் இதுல விட்டுருக்கோம், அதனோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். நல்லா இப்போ கொதிக்கிறது. பாருங்க, பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இதுல இப்போ பாஸ்மதி அரிசி சாதம் இதுல நான் வச்சிருக்கேன், அதையும் அதோட மிக்ஸ் பண்ண போறேன். அத கட்டி இல்லாம நல்லா அதோட கலந்துக்கோங்க. நல்லா நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மணமா இருக்கு. நீங்க இதை வீட்டுல செய்யும் போது இதோட உங்களுக்கே தெரியும், இதோட சூப்பரான மனம் உங்களுக்கே தெரியும்.
இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு நல்லா அந்த பாருங்க அந்த தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா, தேங்காய் பால் விட்டது, அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வத்தட்டும். வட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு தட்டில் எடுத்து வைக்க போறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த வெள்ளரிக்காவும் வறுத்து வச்சிருக்கிற கடலை, வேர்க்கடலை, அதையும் இதோட போட போறேன். மேல தூவி சாப்பிடணும். இதை பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அது பாருங்க, இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலைய தூவிட்டு மேல, அதுக்கு மேல வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெள்ளரிக்காயும் அதுக்கு மேல நம்ம வைக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம எப்ப சாப்பிடுறீங்களோ அப்பதான் நீங்க இதை போடணும், அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. சுவையான நஜிலாமா என்கிற மலேசிய புலவு உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக நான் திருப்பியும் சொல்றேன். வாணலியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை நல்லா பொரிச்சுக்கோங்க. அதே வாணலியில வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் போட்ட உடனே நல்லா வதங்கின உடனே மிளகாய், இது ரெண்டு, இஞ்சி பூண்டு விழுது மிக்சியில நல்லா முதல்ல ட்ரையா அரைச்சிட்டு தண்ணி போட்டு திருப்பி நல்லா வழுமுனா அரைச்சிட்டு அந்த கலவையும் இந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. அதுல உருளைக்கிழங்க வேக வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கோம், இந்த தேங்காய் பாலையும் விட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே அதுல கொஞ்சமா உப்பை போட்டுருங்க. உப்பை போட்டு அதுவும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே பாசுமதி அரிசி சாதம் எடுத்து வச்சிருக்கோம், இதை அந்த கலவையோட நல்லா கலந்துட்டு எடுத்து ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் ரெண்டுத்தையும் மேல போடணும். போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா சுவையான உங்களுக்கு நஜிலாமா என்கிற மலேசிய புலவு உங்களுக்காகவே தயாராயிடுது.